கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ரோமர் 16:20. ரோமன் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் உங்கள் காலங்கீழே நசுக்கி போடுவாங்க. உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திர தந்திர கிரியை இருந்தாலும் சரி, எந்த செய்வினைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பில்லிசூனிய கிரியைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக எல்லாவற்றையும் உங்கள் காலங்கீழ நசுக்கி போடுவேன் என்று சொல்கிறாங்க. சங்கீதம் 60:12. சாம் 60:12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நம்ம அப்பாவால் என்ன பண்ண போகிறோம்? பராக்கிரமம் செய்ய போகிறோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நீங்க மிதித்து போடுவதல்ல, அப்பா சொல்றாங்க, அவரே எல்லா சத்துருக்களையும் மிதித்து போடுவார். சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லி கற்பூச்சிக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. பெரியவங்க பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அடித்து கொஞ்சோண்டு உயிர் இருக்கும்போது பிள்ளைங்கிட்ட இப்போ மிதின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சாத்தானை எல்லா வல்லமைகளையும் உரிந்தெடுத்து அவனை அழித்து ஒன்று இல்லாமக்கி அவனுக்கு பவரே இல்லாமல் பண்ணி உங்கள் காலங்கில போட்டு இவ்வளோ நாள் அவன் உங்கள் வாழ்க்கையை ஃபுட்பாலை போல் ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு சாத்தானை உங்கள் காலில் ஃபுட்பாலை போல் பார்த்தார். அவனை மிதித்து இனிமேல் நீங்கள் தான் விளையாடணும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அடுத்து யோசுவால நம்ம பார்ப்போமானால் 10ஆம் அதிகாரம் 23 முதல் 26. ஜோஷுவா 10th chapter verse 23 to 26. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ராஜாக்களை பிடிச்சிருப்பாங்க. அந்த 5 ராஜாக்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டு இருப்பாங்க. 24th verse, யோசுவா என்ன பண்ணுறாரு, யோசுவா இஸ்ரவேலில் மனுஷர் எல்லாரையும் அழைப்பித்து அவனோடு கூட யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி சொல்கிறாங்க, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 ராஜாக்களுடைய கழுத்து மேலே இந்த யுத்தம் பண்ண போனாங்கல்ல, அந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை என்ன சொல்கிறாரு யோசுவா, காலை தூக்கி அவங்க கழுத்து மேலே வையுங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் என்ன பண்ணாங்க, கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்தின் மேல் வைத்தார்கள். யார் பகைஞராக இருந்தாங்களோ, ஒரு ராஜானா பரவாயில்ல, இங்கே எத்தனை ராஜா? 5 ராஜாக்களை பிடிக்கிறதுக்கான கிருபைகளை யோசுவாவுக்கு அப்பா கொடுத்தாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது. சிலர் சொல்லி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது. இங்கே 5 ராஜாக்களையும் யோசுவா பிடித்து யுத்த மனுஷரா, யாருக்கு? எல்லாருக்கும் இல்லை, ஏசப்பாவை உண்மையாக தேடு. நீங்கள்லாம் ஏன் இன்னைக்கு இப்போ இந்த அப்பாவோடைய வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க? உண்மையாக ஏசப்பாவை தேடுறதுனால தான் அப்பாவோடைய வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. இப்படி அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கால்களை பிசாசின் கழுத்து மேலே வைத்து மிதித்து அவனை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிறீங்க. லூக்கா 10:19 பார்த்தீங்கன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 25ல் யோசுவா சொல்கிறாங்க, இந்த 5 ராஜாக்களுக்கு நீங்கள் பயப்படவும் வேணாம், கலங்கவும் வேண்டாம். நீங்கள் பலத்து திடமனதா இருங்க. நீங்கள் யுத்தம் பண்ணவும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்காங்களோ எல்லாரையும் அப்பா இப்படி தான் செய்வாங்க சொல்லிட்டு 26 என்ன பண்ணார், அந்த 5 ராஜாக்களையும் கொண்டு 5 மரத்தில் தூக்கி போட்டுட்டாரு. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8. சாம்ஸ் 8th chapter 5 to 8. 5வது வசனம். நீர் அவனை, யார? நம்மை சொல்றாங்க, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இங்க மொழிபெயர்ப்பில் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, கடவுளை விட, உலகத்தை படைத்த கடவுளை விட சற்று சிறியவனாக்கினீர். அப்பா உலகத்தை படைக்கும் பொழுது தமது சாயலாக தான் நம்மளை படைச்சாங்க. அவருடைய சாயலாக தான் நம்மளை படைச்சாங்க. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று, கடவுளை விட சற்று சிறு. நமக்கு அவ்வளோ பவரை அப்பா கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா நாம் யார்? அவருடைய பிள்ளை.
விழுந்து போன பிசாசுக்காக ஏசப்பா சிலுவையில் மறிக்கல, நமக்காக தான், அவருடைய பிள்ளையான நமக்காக தான் சிலுவையில் மறிச்சாங்க. அவர் சொல்கிறாங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டின. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, அப்பா உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடிசூட்ட போறாங்க. 6வது வசனம், உமது கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்தீர். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவைகளின் மேல் என்ன பண்ணாரா? ஆளுகையை கொடுத்தாராம். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் உங்க பாதங்களுக்கு கீழே அப்பா கீழ்ப்படுத்தி இருக்கிறாங்க. 8வது வசனம், verse 8, ஆகாயத்து பறவை, சமுத்திரத்து மச்சம், கடல்ல சஞ்சரிக்கிறது எல்லாவற்றையும் அவன் பாதங்களுக்கு என்ன பண்ணாங்களா? அப்பா கீழ்ப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் ஆளுகிறதுக்கான அதிகாரத்தை அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க. பிசாசு அதை எல்லாம் கண்ணில் மறைச்சி, நீ ஒரு பாவி, நீ ஒரு குப்பை, நீ ஒன்றுமே இல்லை, நீ உருப்பட மாட்ட, நீ மேலே வர மாட்ட, சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, உங்களை அதுக்கு படைக்கலை, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துறதுக்கு, எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுப்பதுக்கு தான் உங்களை படைச்சிருக்காங்க. கடைசியாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மலாச்சி 4th chapter verse 3, துன்மார்கரை மிதிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பிரச்சனை போராட்டம் கொண்டது, இவ்வளோ நாள் அவங்க உங்களை மிதித்து கொண்டிருந்தாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர்களை துன்மார்கரை நீங்கள் மிதிக்க போகிறீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மந்திரக்கிரியை, எந்த அசுத்த வல்லமை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தான் உங்கள் காலங்கில நசிக்க போகிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. இப்பொழுதும் அப்பா உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் இறங்குகிறதற்காக உங்களுடைய பிள்ளைகள் இன்று உங்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாங்கப்பா. எஸ், நீங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு அப்பா சொல்ல, எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எஸ், என்னை விட சற்று சிறியவனாக படைத்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். எல்லா விதமான அத்தாரிட்டியையும் அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நன்றி இயேசுவே. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் வியாதி படுக்கையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாருக்கும் அப்பா சுகத்தை கொடுத்து கொண்டிருக்காங்க. அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ எல்லாவற்றிலும் ஏசப்பா சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நன்றி இயேசுவே. இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அதே போல கணவர் மனைவி இடையே பிரிவினை ஆவிகள், இந்த பொல்லாத அசுத்த வல்லமைகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், ஆம்ரஜா கணவர் மனைவியை பிரிக்கிற அந்த ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதே விடுதலையை கொடுத்து கணவன் மனைவி இருவரையும் மீண்டுமாய் ஒன்று சேர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படி குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வருகிற எல்லா பிரிவினை ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அதே போல பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக. எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இல்லை என்று வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் இப்பொழுது நீங்கள் சமாதானத்தை கட்டளையிடுகிறதுக்காக கணவன் மனைவி குடும்பமாய் ஆம்ரஜ யோசுவா சொல்லுவது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம் என்று உங்களுடைய பிள்ளைகள் சொல்ல போகிறதுக்காய் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் ரட்சிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.